ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கில் 2026 நடக்க போகுது. ஸோ இதுக்கான டீம் குவாலிஃபிகேஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்கச்சக்கமான டீம்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஆகிற டீம்ஸை விட நேபாள், ஓமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USA இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டீம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் படி பங்களாதேஷ் வந்து கன்சர்ன் காரணமாக இந்தியாவோட வென்யூவில் வந்து எங்களால் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து செக்யூரிட்டி கன்சர்னால் நாங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து நாங்கள் வந்து எங்களால் ஆட முடியாது அஃபிஷியலாக பாய்காட் பண்ணுறது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஐசிசி தரப்புல வந்து சரி உங்களுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஸ்காட்லாண்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை, பிகாஸ் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் பங்களாதேஷுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஐசிசி எடுத்த இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து பங்களாதேஷுக்கு ஃபேவராக இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணது வந்து எங்களுக்கு இந்த டிசிஷன் பிடிக்கல, நாங்களும் மேபி பாய்காட் பண்ணுவோம் ஐசிசி T20 அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து PCB அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மூலமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐசிசி வந்து ஸ்டில் வந்து வெயிட்டிங் ஃபார் பாகிஸ்தான் ஆக்சுவல் டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பிப்ரவரி 2 பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஆட போகிறோமா இல்லையான்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்டையர் ஷெடியூல்ஸுமே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் பாகிஸ்தான் பாய்காட் பண்ணுச்சுன்னா எகைன் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஆட வைப்போம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. பிகாஸ் பாகிஸ்தான் ஆடக்கூடிய எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்காமல் ஸ்ரீலங்காவில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த T20 மென்ஸ் வேர்ல்ட் கப் வந்து 2 வென்யூவில் நடக்குது, ஒன்று இந்தியா இன்னொன்று ஸ்ரீலங்கா. எஸ்பெஷலி பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வைக்கல, பிகாஸ் நமக்கு காலங்காலமாக நடக்கிற மாதிரி. ஸோ இதனால் வந்து எல்லா பாகிஸ்தான் மேட்சஸுமே வந்து ஸ்ரீலங்காவில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி கன்சர்ன் தான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பாகிஸ்தான் இதிலேருந்து ஐசிசிலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் அங்கே ஆட வச்சிருவோம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதை பொறுத்துனா பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அஃபிஷியல் டிசிஷன் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பாகிஸ்தான் இப்படி த்ரெட்னிங் தான் பண்ணுவாங்களோ தவிர அவங்க பாகிஸ்தான் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் நான் உங்கள் சந்தோர்.